ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் பங்காரம்மா நம் வினை தீர்க்க அள்ளி அருளும் ஒவ்வொரு வாய்ப்பினையும் நினைவு கூர்ந்து அவற்றை சிரமேல் கொண்டு பற்றி கொள்வோம். வருகின்ற ஆடிப்புற விழாவில் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் வந்து நாமும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசி பெறுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. அவயங்கள் அசைவதால்தான் ஆறுதல் கிடைக்கிறது. அதுபோல சித்தர்பீடத்தில் தொண்டு செய்தால்தான் அமைதி கிடைக்கும். வீட்டில் வேலை செய்தால் உணவு கிடைக்கும். அதுபோல சித்தர்பீடத்தில் தொண்டு செய்தால் தக்க பலன் கிடைக்கும். எண்ணங்கள் ஒன்றுபட்டு தொண்டு செய்தால் பலன் உண்டு. தொண்டு உனக்கு தூண் போல பலமாக நிற்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. நான் ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து வந்து வர்றோம். பள்ளிப்பாளையம் வழிபாட்டு மன்றத்துடைய நம்பர் EDE 20. என்னுடைய பெயர் ஜனார்தனம். 1982 இந்த கோயிலுக்கு வர்றேன். இந்த வேள்விங்கிறது அம்மா முதல் ஆரம்பித்தது ஈரோடு மாவட்டத்தில். ஈரோடு மாவட்டத்துக்காரங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து திடீர்னு மத்தியானம் வந்து யாக குண்டம் கட்ட சொல்லி ஒரு பொது யாக குண்டம் போட்டு அந்த பொது யாக குண்டத்தில் எல்லாரும் குச்சி போடணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் பல வருஷமாக இந்த ஆனி அமாவாசைனாக்கா ஈரோடு மாவட்டம் 2 நாள் அன்னதானம் மிக சிறப்பாக நடத்துக்கிறோம். இது முதல்ல காலையில் சாயந்தரமாக ஆரம்பிப்பாங்க வேள்வி, வெடி நடக்கும். ஆனால் இப்போ காலையில் 10 மணி 10:30 மணிக்கு ஆரம்பித்தா இந்த வேள்வி ராத்திரி 9-10 மணி வரைக்கும் கூட வேள்வி நடந்துகிட்ருக்குது. ஜனங்க எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியாது. அம்மாவுடைய அருள் இருக்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே பூந்து இந்த வேள்வியில் குச்சி போட்டு போனால் அவங்க மூதாதையர்கள் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி இந்த வேள்வியில் குச்சி போடுறதுக்கு வர்றாங்க. அந்த அன்னதானத்துக்கும் அந்த வேள்வியில் அன்னதானம் சாப்பிட்டோம்னாக்கா அந்த நாங்கள் கொடுக்குற அன்னதானம் அந்த முன்னோர்கள் இந்த பிறவி எடுத்த பிறவியில் சாப்பிட்டு அவங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கிறதுக்கு தான் அம்மா இந்த வேள்வியை ஆரம்பித்து வச்சாங்க. இந்த வேள்வி சாதாரண வேள்வி இல்லை, பல வருடங்களாக நடக்குது. இந்த வேள்வியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே அத்தனை குடும்பங்களும் மிகச் சிறப்பாக இருக்குது. யாருக்கும் எந்த குறை இருக்காது. குறை இருக்கிறவர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, குறை இல்லாதவர்களும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எத்தனை தடவை வந்தாலும் அம்மாவுடைய அருள் இங்கே நிரம்பி இருக்குது. அம்மா இல்லைங்கிற ஒரு குறையே இங்கே கிடையாது. இங்கே எல்லார் மனசுலையும் நிறைஞ்சிருக்கிறா. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க. அதனால் இந்த வேள்வியில் கலந்துக்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள்.
பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.